ஹலோ சகோஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பேபி வைப்ஸ். நான் பாரதி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இயர்ரிங் கலெக்ஷன்ஸ் பார்ட் 2. மறுபடியும் முதல்ல இருந்தா லாஸ்ட் டைம் நம்ம ஜிம்கீஸ் மட்டும் பார்த்தோம். சப்போஸ் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ப்ளீஸ் அதையும் மறக்காமல் போய் பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எனக்கும் என் தங்கச்சிக்கும் இருக்க ஃபேவரட் கலெக்ஷன்ஸ் ஆஃப் இயர்ரிங்ஸ். இங்கே இருக்கிறதுல மோஸ்ட்லி அவளோட இயர்ரிங்ஸ் தான் நிறைய இருக்கும். ஏன்னா நான் வந்து இன்னும் அம்மா வீட்டில் தான் இருக்கேன். என்னுடையது ஒரு சில இயர்ரிங்ஸ் மட்டும்தான் இதில் இருக்கும். நான் கொஞ்சம் கொண்டு வந்திருக்கேன் உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக. மிச்சம் வந்து நான் மறுபடியும் என்னோடய வீட்டுக்கு போனதுக்கப்புறம் கண்டிப்பாக காட்டுறேன். பட் இந்த இயர்ரிங்ஸை வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் இந்த இயர்ரிங்லேருந்து ஆரம்பிக்கிறேன். இதுவும் தங்கச்சி இது. இந்த மாதிரி இயர்ரிங்ஸ் வந்து எனக்கு அவ்வளோவா சூட் ஆகாது. அவளுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஜிம்கீஸ் தான் சூட் ஆகிற மாதிரி இருக்கும். அதாவது ட்ரெடிஷ்னல் வேர்ஸ் மட்டும்தான் எனக்கு சூட் ஆகிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா ரொம்ப குட்டியான ஸ்டட்ஸ் தான் எனக்கு சூட் ஆகும். பட் அவளுக்கு வந்து இந்த மாதிரியான இயர்ரிங்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும். நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன், யாரும் பயந்துடாதீங்க. ஸோ இந்த இயர்ரிங் அவள் வந்து குர்த்திஸ் போடும்போது யூஸ் பண்ணுவாள். இந்த இயர்ரிங் வந்து பாண்டி பஜாரில் தான் வாங்கினதுன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி நாங்கள் வாங்குறது எல்லாமே டி நகர், பாண்டி பஜார், இல்லை ஹொசூர், இல்லைன்னா பெங்களூர். இந்த 4 இடம் ஆர் புரஷைவாக்கம் இங்கே தான் மோஸ்ட்லி இருக்கும். ஸோ அங்கே தான் இதுவும் வாங்கினோம். எனக்கு வந்து கரெக்டாக அவள் எங்கே வாங்கினாங்கிறது ஞாபகம் இல்லை. அண்ட் அப்புறமா இந்த இயர்ரிங் இதுவுமே அவளுடையது தான். இதுவுமே ரொம்ப நல்லா இருக்கும். இதை வந்து அவள் இந்த சல்வார்ஸ் போடும்போது மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாள். இந்த இயர்ரிங்குமே வந்து பாண்டி பஜார், ஆக்சுவலி இது சரவணா ஸ்டோர்ஸில் வாங்கினது, டி நகர் சரவணா ஸ்டோர்ஸில் வாங்கின இயர்ரிங் இது. அதுக்கப்புறம் இந்த இயர்ரிங் இதுலேயுமே வந்து இவ சரவணா ஸ்டோர்ஸில் தான் வாங்கினான்னு நினைக்கிறேன். பட் பாண்டி பஜார் ஆர் சரவணா ஸ்டோர்ஸ் எனக்கு கரெக்டாக தெரியலை. இங்கே இருக்க கலெக்ஷன்ஸில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒயிட் பேஸில் தான் நிறைய இருக்கும். காரணம் என்னென்னா அதுதான் எங்கள் 2 பேருக்குமே நல்ல சூட் ஆகும். ஸோ இது ஒன்று. இதுவும் இவ வந்து சுடிதார் போடும்போது தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாள். அம்மா வந்து கடைக்கு போகிறாங்க அப்படின்னா மோஸ்ட்லி எனக்கும் அவளுக்கும் ஒரே மாதிரி வாங்கிட்டு வருவாங்க. அண்ட் ட்ரெடிஷ்னலி அம்மாவுமே மோஸ்ட்லி ஜிம்கீஸ் தான் நிறைய சூஸ் பண்ணுவாங்க எனக்கு வாங்கும்போது. ரீசன் என்ன அப்படின்னா நான் சொன்ன மாதிரி எனக்கு அதுதான் சூட் ஆகும். அப்புறமா இது வந்து சுச்சி வாங்கி கொடுத்தது. நான் உங்களுக்கு ஆல்ரெடி சுச்சி பற்றி மென்ஷன் பண்ணியிருப்பேன். அவள் வாங்கி கொடுத்த இயர்ரிங் இது. இந்த இயர்ரிங் வந்து நீங்கள் நிறைய வீடியோஸ்லையும் பார்த்துருப்பீங்க. நான் இதை அடிக்கடி போடுவேன். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி இருக்க இயர்ரிங்ஸ் தான் எனக்கு நிறைய சூட் ஆகும். அண்ட் நானும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருப்பேன். இன்னொன்று சொல்லுவாங்க, யூஸ்வலாக லாங் ஃபேஸ் இருக்கவங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் ரவுண்டாக பெருசாக இல்லை சின்னதாக போட்டால் தான் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் ரவுண்ட் ஃபேஸ் இருக்கவங்களுக்கு வந்து நீளமாக போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும்னு. ஆக்சுவலாக ரவுண்ட் ஃபேஸ் இருக்கவங்களுக்கு எது போட்டிங்கனாலுமே நல்ல சூட் ஆகும். லாங் ஃபேஸ் கட் இருக்கவங்க தான் வந்து முடிஞ்ச வரைக்கும் சின்னதாக இல்லை ஜிம்கீஸ் மாதிரி இல்லை குண்டாக இருக்க மாதிரியான இயர்ரிங்ஸ் போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக சூட் ஆகும். அப்படி தான் எனக்குமே லாங் ஃபேஸ். ஸோ எனக்குமே சின்ன இயர்ரிங்ஸ் தான் நல்லா சூட் ஆகும். இந்த இயர்ரிங் இது வந்து நான் புருஷவாக்கமில் வாங்கினேன். புருஷவாக்கமில் அங்கே பிளாட்ஃபார்மில் இது வாங்கி கிட்டத்தட்ட 7 இயர்ஸ் ஆகுது. எங்கள் அக்காவுடைய கல்யாணத்துக்காக வாங்கினது, ரிசப்ஷனுக்காக வாங்கினது. பட் அன்னைக்குன்னு பார்த்து என்னால் இதை போட முடியலை. இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சி தான் வாங்கினேன். பட் இது ரொம்ப ஹெவியாக இருக்கும். அப்போ வந்து நீங்கள் ஒரு 6 இயர்ஸ் பேக் யோசிச்சிங்க அப்படின்னா இப்போ இருக்க அளவுக்கு லைட் வெயிட் இயர்ரிங்ஸ் அந்த மாதிரிலாம் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேரான ஒரு விஷயம்.
ஸோ அப்போ வாங்கினது அது. அப்புறம் இந்த இயர்ரிங் எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப பிடிச்சி வாங்கினேன் நான். இதுவுமே வாங்கி ஒரு 8 இயர்ஸ் கிட்டே இருக்கும். நான் காலேஜ் படிக்கும்போது, நான் யூஜி படிக்கும்போது வாங்கின இயர்ரிங் இது. பட் என்னை விட என் தங்கச்சிக்கு தான் இது ரொம்ப நல்ல சூட் ஆச்சு. ஸோ நான் இது வந்து அவளுக்கு கொடுத்துட்டேன். அவள் போடும்போது இது ரொம்பவே அழகாக இருக்கும். இது நான் ஜஸ்ட் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் போட்டு காட்டுறேன். நான் சொன்ன மாதிரி இப்போ என் ஃபேஸ் ரொம்ப லாங்காக இருக்கிறதுனால லாங் இயர்ரிங் போடும்போது நான் இன்னும் ஒல்லியாக தான் தெரியுவேன். வெரஸ் நல்ல ரவுண்ட் ஃபேஸ் இருக்கவங்க போடும்போது அவங்களுக்கு இது இன்னும் நல்ல காம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுக்கு இந்த இயர்ரிங் ஒரு நல்ல எக்ஸாம்பிள். அடுத்து இந்த இயர்ரிங் இதுவுமே ரொம்ப அழகாக இருக்கும். மேலே வந்து பூ மாதிரி இருக்கும், கீழே வந்து பிளாக் கலரில் பீட் இருக்கும். இது தங்கச்சி இதுதான். இதில் வந்து அட்வான்டேஜ் என்னென்னா, அவள் ஓரளவுக்கு என்னை விட ரொம்பவே யங்கர் அவள் அப்படின்னு சொல்லலாம். அவள் ஸ்கூல் படிக்கும்போது, அவள் காலேஜ் படிக்கும்போதுலாம் வந்து அவள் ஸ்கூல் படிக்கும்போது நான் காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ இங்கேருந்து அவளுக்கு நான் நிறைய இயர்ரிங்ஸ் இந்த மாதிரி குட்டி குட்டி ஐட்டம்ஸ் வாங்கிட்டு போவேன். இந்த இயர்ரிங் வந்து அவளுக்கு அந்த ஒரு 16 இயர்ஸ் 15 இயர்ஸ் இருக்கும்போது போடும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதுவுமே சென்னையில் வாங்கினது தான் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஸோ இது அவளோட ஃபேஸ் ரவுண்டாக இருக்கிறதுனால இது ரொம்ப அழகாக சூட் ஆகும் அவளுக்கு. இதுவும் அவளோட இயர்ரிங் தான். இந்த இயர்ரிங்கும் வந்து பாண்டி பஜாரில் தான் வாங்கினான்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இப்போதைக்கு அவள் கூட நான் இல்லை. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவள் கூட நான் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ அவள் எது எங்கே வாங்குறேன் அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. This is one more. அப்புறம் இந்த இயர்ரிங் ஆக்சுவலாக இது எனக்குமே நல்லாயிருக்கும், ஆனால் அவளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவுமே குர்த்தீஸ்க்கும் போடலாம், சுடிதார்ஸ்க்கும் போடலாம். நம்ம வந்து கவுன்ஸ் இருக்குது இல்லைங்களா, லாங் கவுன்ஸ், அதுக்குமே போடலாம். அதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். இதுவும் டி நகரில் வாங்கினது தான். அப்புறம் இந்த இயர்ரிங் இது 2 பேர்கிட்டேயுமே இருக்கும். அம்மாவும் அப்பாவும் வாங்கிட்டு வந்த இயர்ரிங் இது புருஷவாக்கத்தில் வாங்கினாங்க. இது வாங்கியும் ஒரு 5 to 6 இயர்ஸ் ஆகிருக்கும். இது எனக்கு சூட் ஆகலை, நான் முன்னே சொன்ன மாதிரி. ஆனால் அவளுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த இயர்ரிங் இந்த கலர் வந்து எனக்கு சுத்தமாக எடுக்கல, பட் அவளுக்கு அது அவ்வளோ ப்ரிட்டியாக இருந்துச்சு. இந்த இயர்ரிங் இதுவுமே அவள் வந்து டி நகரில் வாங்கினது தான். அவளுடைய கலெக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் எல்லாம் பிரைட்டர் கலர்ஸுமே யூஸ் பண்ணியிருப்பா அவள். பிகாஸ் அவளுக்கு ரொம்ப நல்ல சூட் ஆகும் போல்ட் கலர்ஸ் எல்லாமே. ஸோ நான் ஆக்சுவலி இதெல்லாம் நான் இப்போ தான் போட்டு பார்க்குறேன். அப்புறம் இந்த இயர்ரிங் இது வந்து ஒரு 9 இயர்ஸ் இருக்கும். 9 இயர்ஸ் பேக் வாங்கின இயர்ரிங் இது. 2012 2011 அந்த டைமில் வாங்கினது. இதை என்னோட இயர்ரிங் தான் இது. நான் அப்போ இதை வந்து 10 rupeesக்கு வாங்கினேன், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. இப்போ ஆக்சுவலி இதனோட ரேட் 50 to 60 rupees இருக்குது ஷாப்ஸில். இதை நான் இன்னும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு சாரீ கட்டும்போது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது. ஸோ அடுத்தது இந்த இயர்ரிங் இதுவும் தங்கச்சி இது தான். இது வந்து அவள் வேறு ஏதோ ஒரு கடையில் வாங்கினா, இந்த சரவணா ஸ்டோர்ஸ் அந்த மாதிரி இல்லை. ஆனால் டி நகர் ஒரு பாண்டி பஜார் அந்த 2 இடத்துல ஏதோ ஒரு இடத்துல தான் இதை வாங்கியிருக்கா. இது வந்து 60 rupees போட்டிருக்கு. இந்த மாதிரி இயர்ரிங்ஸ் வந்து அவளுக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவளுக்கு இந்த மாதிரி போல்ட் கலர்ஸ் போடுறது ரொம்ப பிடிக்கும். அடுத்த இயர்ரிங் இது டி நகரில் வாங்கினது. இந்த மாதிரி இயர்ரிங்ஸ் வந்து நம்ம கவுன்ஸ் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு சிலருக்கு வந்து ஜீன் டிஷர்ட்ஸ்க்கே இது ரொம்ப நல்லாயிருக்கும். பட் நான் ஜீன் டிஷர்ட்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ண மாட்டேன், சின்ன ஸ்டட்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். இது வந்து ரிமூவபிள். ஸோ நீங்கள் இந்த ஸ்டோன் மட்டும் கூட யூஸ் பண்ணிக்கலாம், அந்த பிளாக் ஸ்டோன் மட்டும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆர் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு சூட் ஆகும் அப்படின்னா நீங்கள் இப்படியும் போட்டுக்கலாம். ஸோ நான் போடும்போது பிளாக் மட்டும் போடுவேன், தங்கச்சி போடும்போது இதோட சேர்த்துன்னு போடுவாள். அப்புறம் எங்ககிட்ட இருக்கிறதுலேயே காஸ்ட்லியஸ்ட் இயர்ரிங் இதுதான். இது வந்து நாங்கள் ஃப்ளீ மார்க்கெட்டில் பார்த்தோம். சிட்டி சென்டரில் வந்து ஃப்ளீ மார்க்கெட் போட்டிருந்தப்போ அவளுக்கு இந்த இயர்ரிங் ரொம்ப பிடிச்சிருச்சு. 2 பேருக்குமே இந்த ப்ளூ ரொம்ப பிடிக்கும்.
ஸோ அவளுக்கு வந்து போடுறதுக்கான சான்சஸ் அதிகம். ஏன்னா அவள் காலேஜஸ் போகும்போது இல்லை ஏதாவது ஒரு செலிப்ரேஷன் அந்த மாதிரிலாம் போடுவாள். எனக்கு இந்த மாதிரி போடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஸோ நான் வாங்கிக்கல, அவள் மட்டும் வாங்கிக்கிட்டா. இந்த இயர்ரிங் இதுவுமே வந்து குர்த்திஸ்க்கு போடுறது தான். இதெல்லாம் வாங்கி ஆக்சுவலாக ஒரு 9 to 10 இயர்ஸ் ஆகிருக்கும், கண்டிப்பாக இருக்கும். நான் இதுக்கு முன்னாடி காட்டின அந்த ப்ளூ இயர்ரிங்கே வாங்கி கிட்டத்தட்ட 4 இயர்ஸ் ஆக போகுது. இது வந்து 9 இயர்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அப்புறம் இந்த இயர்ரிங் இதையெல்லாம் நான் போட்டு காட்டினா கண்டிப்பாக நீங்கள் வந்து பயந்து ஓடிடுவீங்க. ஸோ நான் போட்டு காட்டலை. இதுவுமே வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஆக்சுவலி ட்ரெண்டு இப்போ என்ன ட்ரெண்ட் அப்படின்னு யோசிக்கிறத விட நமக்கு எது சூட் ஆகும் அப்படின்னு யோசிக்கிறது தான் நாங்கள் 2 பேருமே பண்ணுவோம். இப்போ வந்து ஒரு லெகின் குர்த்தி போடுறோம் அப்படின்னாக்கா அந்த சப்போஸ் அந்த லெகின் அண்ட் குர்த்தி ரெண்டுமே பிரைட்டர் கலர் தான் இருக்குது அப்படின்னா சம்டைம்ஸ் நாங்கள் லெகின்க்கு மேட்ச் ஆகிற இயர்ரிங்ஸ் போடுவோம். அப்போ அந்த கான்ட்ராஸ்ட் வந்து ப்ராப்பராக தெரியும் அப்படிங்கிறதுக்காக. ஒரு சில நேரங்களில் அந்த லெக்கிங் வந்து பிரிண்டட் லெக்கிங்காக இருக்குது, இல்லை ஒரு பிளெயின் டாப்பாக இருக்குது அப்படிங்கிறப்போ அதுக்கான கான்ட்ராஸ்ட் கலர் அந்த ரெண்டுத்துலேயுமே இல்லாமல் கான்ட்ராஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு இயர்ரிங்கன்னு போடுவோம். இப்போ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சாண்டில் கலர் டாப் இருக்குது ஆர் ஒரு க்ரே கலர் டாப் இருக்குது அப்படின்னா நாங்கள் ஆரஞ்சு கலர் லெகின் போட்டு இந்த இயர்ரிங் போடுவோம். அந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா ஆக்சுவலி அது நம்மளோட லுக்கை வந்து இன்னும் நல்லா மெருகேற்றி காட்டும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சூட் ஆச்சுன்னா கண்டிப்பாக அதை ஃபாலோவும் பண்ணுங்கள். அப்புறம் இந்த இயர்ரிங் இதுவும் அவளோடது தான். ஆக்சுவலி நான் வந்து இது வாங்கியிருந்தேன், அவன் இது வாங்கியிருந்தா. ஆக்சுவலாக இது ரொம்ப பெட்டராக இருந்துச்சு. பிகாஸ் டார்க்கர் கலர்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு இது ஆக்சுவலாக சூட் ஆகலை. பட் என்னோடய ஆசைக்கே வாங்கிட்டு ஒரு தடவை போட்டேன், அவ்வளோதான். இது வந்து ரொம்ப பிடிச்ச இயர்ரிங். இது ஆக்சுவலி பேர்ல். இது வந்து நான் ஒரு தடவை வெளியூர்லேருந்து வரும்போது வாங்கிட்டு வந்தேன். இது அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவளுக்கு ஆக்சுவலி இந்த மாதிரி முத்து வச்ச மாதிரி இருக்கிறது ரொம்ப நல்லா சூட் ஆகும். ஸோ அது. அப்புறம் இந்த இயர்ரிங் இது பெங்களூரில் வாங்கினது, சிவாஜி நகரில். இந்த இயர்ரிங்கோட காஸ்ட் வந்து 30 rupees. இதே மாதிரி ஆக்சுவலாக நான் வந்து ரொம்ப லைட் கலர்ஸ் போடுறதுக்கு யோசிப்பேன். ஏன்னா நான் ரொம்ப டார்க்காக தெரிஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லி. அப்போ சுச்சி தான் வந்து ஒரு கவுன் சூஸ் பண்ணி கொடுத்தா எனக்கு. அவள் வந்து இந்த கலர் தான் சூஸ் பண்ணால், பிஸ்தா க்ரீன், அதுவும் லைட்டர் ஷேட் ஆஃப் பிஸ்தா க்ரீன் சூஸ் பண்ணி கொடுத்தா. பட் அது போடும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நான் அந்த ஃபோட்டோவை இதில் அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். அதுக்கு இந்த இயர்ரிங் தான் போட்டேன். சரி பரவாயில்ல, டார்க்காக தெரிஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி போட்டேன். பட் உண்மையிலேயே ரொம்ப அழகாக தெரிஞ்சுது. இதுவுமே பிஸ்தா க்ரீன் தான். ஸோ எப்பயுமே நம்ம போடும்போது அது லைட்டர் கலர் டார்க்கர் கலர் நம்ம பயப்பட வேண்டாம். நமக்கு சூட் ஆகிற லைட்டர் கலராக இருந்தாலோ இல்லை டார்க்கர் கலராக இருந்தாலோ கண்டிப்பாக நம்ம போடலாம். ஸோ அந்த மித்ஸ் எல்லாம் நம்ம மைண்ட்லேருந்து எடுத்துட்டாலே நம்ம ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட் என்னங்கிறது நமக்கு கண்டிப்பாக புரிஞ்சிடும். ஸோ அவ்வளோதான் எங்ககிட்ட இருக்க கலெக்ஷன்ஸ். ஒரு ஃபன்னி இயர்ரிங் இருக்குது, அது மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இது நான் வந்து ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் படிக்கும்போது நினைக்கிறேன் அவளுக்காக வாங்கிட்டு போய் கொடுத்தேன். அப்போ வந்து ஸ்டோன்ஸ் வச்சு கல் வச்ச கம்மல் தான் வேணும், கல் வச்ச கம்மல் தான் வேணும்னு சொல்லுவாள். அப்போது வேறு வழியே இல்லை, எனக்கு பெட்டராக எதுவும் கிடைக்கலன்னு சரவணா ஸ்டோர்ஸில், டிநகர் சரவணா ஸ்டோர்ஸில் தான் இதை வாங்கிட்டு போய் கொடுத்தேன். பட் இன்னும் அவள் அதை பத்திரமா வச்சிட்ருக்கா. ஸோ எஸ், அவ்வளோதான் என்னோடய இயர்ரிங் கலெக்ஷன்ஸ். அதாவது எங்களோட ஃபேவரட் இயர்ரிங்ஸ் வந்து இவ்வளோ தான். பட் இன்னமும் எங்ககிட்ட இயர்ரிங்ஸ் இருக்குது. அதையெல்லாம் நான் இப்படி உட்காந்து பேசினா நீங்கள் கண்டிப்பாக டென்ஷனாக ஆகிடுவீங்கன்னு தெரியும். இந்த வீடியோலேயே நான் அந்த இயர்ரிங்ஸ் ஜஸ்ட் ஒரு இது அட்டாச் பண்ணுறேன், உங்களுக்கு ஒரு பிக்சர் மாதிரி அட்டாச் பண்ணி காட்டுறேன். அதையும் பாருங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வேறு எந்த மாதிரி வீடியோஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும், எப்படியெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் ப்ளீஸ் உங்கள் காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அடுத்து வர வீடியோஸில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. 58% சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ப்ளீஸ். ஸோ உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.